சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவில் காவலர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்தியும் கடந்த 4 வருஷங்கள்ல 24 பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சது குறித்து உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிச்சிருக்க நிலையில இது பத்தி தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை சிவானந்த சாலையில் ஜூலை 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஆர்ப்பாட்ட மேடைக்கு கருப்பு டிஷர்ட் அணிஞ்சு வந்த விஜய் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டாரு. அவரோட காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சவங்களுடைய குடும்பத்தினரும் ஏராளமான தாவேகா தொண்டர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதையடுத்து தன்னோட பேச்சு தொடங்கிய விஜய் சுமார் 30 நிமிஷத்துல தன்னோட பேச்சை முடிச்சுக்கிட்டாரு. இதை திமுக உள்ளிட்ட கட்சியினர் விமர்சன பொருளாக ஆக்கியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இது பத்தி தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்கும் தாவேகாவோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், மெரினா பீச்சில் இருந்து சிவானந்தா சாலை செல்ல 2 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லும் அறிவாளிகளுக்காக சொல்கிறேன். போலீஸார் மவுண்ட் ரோடு, சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதின்னு சுற்றி 8 கிலோமீட்டர் தூரம் அலைய விட்டாங்க. இதுதான் உண்மை. நடந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். 3 மணி நேரம் அனுமதி வாங்கி 30 நிமிஷம் தான் பேசினாரு அப்படின்னு சொல்லப்படுது. போராட்டம் ஆரம்பித்தது 10:30 மணிக்கு தான். நான் தான் தலைமை தொகுப்பாளராக இருந்தேன். 11 மணிக்குள்ள போராட்டத்தை முடிச்சிருங்க, இல்லைனா மேடையில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் மரணம் அடைஞ்சவங்களுடைய 24 குடும்பங்கள் உட்பட அத்தனை பேர் மீதும் மறுபடியும் வழக்கு பதிவு செய்ய இருக்காங்க. அதனால் எப்படியாவது 11 மணிக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு எங்களுடைய உளவுத்துறையில் சொன்னாங்க. அதனால தான் 11 மணிக்கு 1 நிமிஷம் இருக்கும்போதே போராட்டத்தை நான் முடித்தேன். இதுதான் நடந்துச்சு. பேச தெரியாமலாம் இல்லை. மாநாட்டில் விஜய் பேசினாரே, அப்போ நீங்கள் கவனிக்கலையா? பொதுக்குழு செயற்குழுவில் அவர் பேசலையா? போராட்டத்திற்கு வருபவர்களையே போலீசார் அனுமதிக்கல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மேடைக்கு வரும்போது மணி 10:25 அவங்களையும் வரவிடாம தடுத்தாங்க. அதனால தான் அவங்கள மேடையில் நிறுத்தி மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சோம். முறையா போராட்டத்துக்கு வரவங்களை அனுமதிச்சிருந்தா காலை 9 மணிக்கே ஆரம்பிச்சிருப்போம். அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிவு செஞ்சோம். கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை. மக்களுடைய பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது தான் எங்களுக்கு முக்கியம். 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்க வச்சதும் 11 மணிக்கு முடிக்க வச்சதும் போலீஸ் தான். உளவுத்துறையை வச்சு இன்னைக்கு பல தவறான செய்திகளை பரப்புவதும் போலீஸ் தான் அப்படின்னு ராஜ்மோகன் தெரிவிச்சிருக்காரு. 3 மணி நேரம் அனுமதி கொடுத்தாங்க, ஆனால் 30 நிமிஷம் தான் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடு இருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.